ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன குழந்தைங்களை என்னன்னு சொல்லி வளர்த்துறது, யார் மேலே தப்பு சொல்கிறது, எங்கே இங்கே இது ஆரம்பிக்குது, எதனால் பேரண்ட்ஸ் என்ன தான் பண்ணுறீங்க, அக்கம் பக்கம் பார்க்க மாட்டிங்களா, குழந்தைங்கள என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கவனிக்க முடியாதுன்னா எதுக்கு நீங்கள்லாம் குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு 6 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாது. ஒரு காசு கொடுத்து கடைக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது உண்மையான காசா பொய்யான காசான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு விவரம் இல்லாத ஒரு 6 வயசு குழந்தைய 3 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களுக்கும் அவ்வளோ ஒன்றும் பெரிய வயசு இல்லை, 10 வயசு 13 வயசு 16 வயசு. ட்ரெஸ்ஸு பெண்கள் சரியாக போடாதனால தான் ரேப் நடக்குது, அதனால தான் இதனால தான். இந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மா அப்பா என்ன தான் பண்ணுறீங்க? உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி தரீங்க? 10 வயசில் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 16 வயசில் அந்த பசங்களுக்கு என்ன தெரியும்? 12th தான் முடிச்சிருப்பாங்க. அந்த 12th முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை தேவையில்லாத விஷயங்கள் அவங்க கற்றுருந்தாங்கன்னா 10 வயசு எங்கே இருக்குது, 16 வயசு பசங்க ரிலேஷன்ஷிப் எங்கே இருக்குது? இத்தனை பெரிய வயசு பையன் கூட உனக்கு என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்னு கேட்குறக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? அந்தந்த வயசு பசங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு நீங்கள் குழந்தைங்கள அலோவ் பண்ணாமல் எதுக்கு பெரிய பெரிய பசங்களோட சேர விடுறீங்க? 6 வயசு குழந்தை, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ரொம்ப பாவமாக இருக்குது, கேட்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்காங்க? பேரண்ட்ஸ் நீங்கள் தான் இதில் பொறுப்பெடுத்துக்கணும். தான் குழந்தைய நீங்கள் கரெக்டாக வளர்க்கணும். ஒரு பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஒரு பொண்ணுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்.